இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே மாவு நல்லா வெந்தும் வந்திருக்கு. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூவை முதல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும். அதிலேருந்து இந்த மாதிரி இதழெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற நரம்பை எடுத்துடணும். முதல்ல இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணும்போது நரம்பு நல்லா தெரியும் நமக்கு. அதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி நரம்பு எடுக்கணும். இது வந்து வேகாது, அதனால் இதை எடுத்துட்டு மீதியை கட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா நரம்பையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதையெல்லாம் கட் பண்ணணும் பொடியாக. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வெள்ளை காராமணி 3/4 கப் எடுத்துட்டுருக்கேன். பொடியாக கட் பண்ணின வாழைப்பூ வந்து ஒரு 1/2 கப்பு. காராமணியை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வைக்கணும். வாழைப்பூ, காராமணி, இதோட மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகா 2, இஞ்சி 1/2 இன்ச்சு துண்டு, கருவேப்பிலை ஒரு 10-12, சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வாழைப்பூவை வெந்நீரில் போட்டு வேக வைக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் வாழைப்பூவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கிறதுனால கலர் மாறாமல் இருக்கும். 5 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூவை வேக வச்சப்பறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். காராமணியை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காராமணியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். காராமணியை வடித்தட்டில் போட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். காராமணியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் வந்து 1-2 பருப்புகள் கூட இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற காராமணியை போடலாம். முதல்ல வேக வச்ச வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள், சோம்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வடை மாவு ரெடி ஆகிடுது. எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். முதல்ல மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கணும். வடை தட்டும்போது சரியாக தட்ட வராமல் விரிசல் விட்டதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அதுக்கப்புறமா வடை தட்டினா சரியாக தட்ட வரும். வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறி எடுத்து எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த உருண்டையை வச்சு லைட்டாக அப்படி தட்டிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி இதில் போட்டுடணும். ஸ்டவ்வை மீடியம் கூட குறைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். கொஞ்ச நேரம் ஆனப்புறம் இதை திருப்பி போட்டு கலர் வந்து பொன்னிறமாக இருக்கான்னு பார்க்கணும். பொன்னிறமாக ஆகலைன்னா திருப்பியும் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரிக்கணும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் பொரித்து எடுக்கணும். இப்போது இந்த கலருக்கு வந்தப்புறம் இதை எடுத்துடலாம். ஓசையும் நல்லா அடங்கிடும். வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.